ரைட்டரில் அச்சடித்தல் மற்றும் ஆவணங்களை காணல் குறித்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் கற்கப்போவது ஆவணங்களை காணல், ஆவணங்களை அச்சடித்தல். இங்கு பயனாவது உபுண்டு 10.04 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் பதிப்பு 334. லிப்ரியாஃபிஸ் ரைட்டரில் பல்வித காணல் தேர்வுகளை கற்பதுடன் டியூட்டோரியலை ஆரம்பிக்கலாம். ரைட்டரில் அடிப்படையாக காணும் விதம் 2: பிரின்ட் லேயூட் மற்றும் வெப் லேயூட். பிரின்ட் லேயூட் ஆவணம் அச்சடிக்கப்படும் போது எப்படி இருக்கும் என காட்டுகிறது. வெப் லேயூட் ஆவணம் வலைஉலாவியில் காணும்போது எப்படி இருக்கும் என காட்டுகிறது. HTML ஆவணங்களை தயாரிக்கும் போது இது மிகவும் பயனாகிறது. திருத்தங்கள் செய்ய முழுத்திரை பாங்கில் ஆவணத்தை காணவும் இது வசதியாக இருக்கிறது. பிரின்ட் லேயூட்டை அணுக வியூ ல் சொடுக்கி பின் பிரின்ட் லேயூட் மீது சொடுக்கவும். வெப் லேயூட்டை அணுக வியூ ல் சொடுக்கி பின் வெப் லேயூட் மீது சொடுக்கவும். இந்த தேர்வுகள் மட்டுமில்லாது நாம் ஆவணத்தை முழுத்திரை பாங்கிலும் காணலாம். மேனு பார் ல் வியூ பின் புல் ஸ்க்ரீன் மீது சொடுக்கவும். இந்த முழுத்திரை பாங்கு ஆவணங்களை திருத்தவும் புரொஜெக்டர் மூலம் அவற்றை காண்பிக்கவும் பயனாகும். முழுத்திரை பாங்கில் இருந்து வெளியேற எஸ்கேப் விசையை தட்டவும். ஆவணம் முழுத்திரை பாங்கில் இருந்து வெளியேறுவதை காணலாம். வியூ மெனுவில் பிரின்ட் லேயூட் மீது சொடுக்கவும். மேலே போகும் முன் இன்சர்ட் மேனுவல் பிரேக் மூலம் ஒரு புதிய பக்கத்தை ஆவணத்தில் உள்நுழைக்கலாம். பேஜ் பிரேக் தேர்வை தேர்ந்தெடுத்து சொடுக்கவும். OK ஐ சொடுக்கவும். இன்னொரு டியூட்டோரியலில் இது குறித்து மேலும் காணலாம். ஆவணத்தை காண இன்னொரு தேர்வு ஜூம் எனப்படும். மேனு பார் ல் வியூ மீது சொடுக்கி பின் ஜூம் மீது சொடுக்கவும். ஜூம் ஆண்ட் வியூ லேயூட் உரையாடல் பெட்டி நம் முன்னே தோன்றுகிறது. ஜூம் பாக்டர் மற்றும் வியூ லேயூட் என்ற தலைப்புகள் உள்ளன. ஜூம் பாக்டர் நடப்பு ஆவணத்தின் அணுகல் அளவை கட்டுப்படுத்துகிறது. இது அடுத்து திறக்கும் அதே வகையான எல்லா ஆவணங்களுக்கும் கூட நடைமுறையாகும். இதில் உள்ள பல நல்ல தேர்வுகளை ஒவ்வொன்றாக காணலாம். ஆப்டிமல் ஆப்ஷன் ஐ சொடுக்க ஆவணத்தின் சீரான காட்சி கிடைக்கிறது. பிட் விட்த் ஆண்ட் ஹெய்ட் ஆவணத்தை கணினி திரையின் முழு நீள அகலத்தையும் பயன்படுத்தி காட்டுகிறது. ஆகவே இது ஒரு சமயத்தில் ஒரு பக்கத்தை காட்டுகிறது. இது ஒரு ஆவணத்தின் பல பக்கங்களை ஒரே நேரத்தில் கண்டு திருத்துவதை எளிதாக்குகிறது. அடுத்த தேர்வான பிட் டோ விட்த் ஆவணத்தை திரையின் முழு அகலத்தில் காட்டுகிறது. 100% வியூ பக்கத்தை அதன் முழு அளவில் காட்டுகிறது. அடுத்து கிடைக்கும் முக்கியமான தேர்வு வேரியபிள். வேரியபிள் புலத்தில் ஆவணத்தை காட்ட விரும்பும் ஜூம் அளவை உள்ளிடலாம். உதாரணமாக 75% என வேரியபிள் புலத்தில் இட்டு OK ஐ சொடுக்கலாம். இதுபோல ஆவணங்களை காணவோ திருத்தவோ தோதான அளவுக்கு ஜூம் அளவை மாற்றிக்கொள்ளலாம். உரையாடல் பெட்டியில் காணும் இன்னொரு அம்சம் வியூ லேயூட். வியூ லேயூட் உரை ஆவணங்களுக்கு மட்டுமே. இது ஜூம் அளவை குறைக்கும். இது பலவித அமைப்புகளில் ஆவண தோற்றத்தை அறிய பயனாகிறது. இதில் ஆட்டோமேட்டிக் மற்றும் சிங்கிள் பேஜ் தேர்வுகள் உள்ளன. இதனால் பக்கங்களை ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாகவோ அல்லது ஒன்றன் கீழ் ஒன்றாகவோ காண இயலும். உதாரணமாக ஜூம் பாக்டர் ல் பிட் விட்த் ஆண்ட் ஹெய்ட் ஐ தேர்ந்து வியூ லேயூட் ல் சிங்கிள் பேஜ் ஐ சொடுக்கி OK ஐ சொடுக்க பக்கங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக காண்கின்றன. ஆட்டோமேட்டிக் மீது சொடுக்கி OK ஐ சொடுக்கவும். பக்கங்கள் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக காண்கின்றன. ரைட்டர் ஸ்டேட்டஸ் பார் ல் உள்ள 3 கட்டுப்படுத்திகளும் கூட ஜூம் மற்றும் காணல் அமைப்பை மாற்றுகிறது. காணல் அமைப்பு சின்னங்கள் பின்வருமாறு: ஒரே பத்தி பாங்கு,
காணல் பாங்கு பக்கங்கள் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக, புத்தக பாங்கு திறந்த புத்தகம் போல 2 பக்கங்கள். ஜூம் ஸ்லைடரை வலது பக்கம் இழுக்க ஒரு பக்கத்தில் ஜூம் செய்கிறோம். இடது பக்கம் இழுக்க அதிக பக்கங்களை காண்கிறோம். ரைட்டரில் அச்சடித்தலை கற்கும் முன் பேஜ் பிரிவ்யூ பற்றி கற்றுக்கொள்ளலாம். ஃபைல் பின் பேஜ் பிரிவ்யூ மீது சொடுக்கவும். நடப்பு ஆவணம் பேஜ் பிரிவ்யூ பாங்கில் காணும்போது பேஜ் பிரிவ்யூ பார் தெரிகிறது. இது அடிப்படையில் ஆவணத்தை அச்சடித்தால் எப்படி இருக்கும் என காட்டுகிறது. resume.odt ஃபைலை அச்சடித்தால் எப்படி இருக்கும் என்று காணலாம். பக்க முன்னோட்ட டூல்பாரில் பல தேர்வுகள் இருக்கின்றன. ஜூம் இன், ஜூம் அவுட், நெக்ஸ்ட் பேஜ், பிரிவியஸ் பேஜ் மற்றும் பிரின்ட் ஆகியன அவை. ரைட்டரில் ஆவணங்களை எப்படி காண்பதென்றும் பேஜ் பிரிவ்யூவையும் அறிந்த பின் ரைட்டரில் பிரின்டர் எப்படி வேலை செய்கிறது என காணலாம். பிரின்டர் என்பது சுருங்க சொல்ல ஆவணத்தை அச்சடிக்க உதவும் கருவி. இப்போது பிரின்ட் ஐ அணுக பலவித தேர்வுகளை காணலாம். டூல்ஸ், ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்கவும். லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் பக்கத்தில் உள்ள அம்புக்குறியை சொடுக்கி பிரின்ட் ஐ சொடுக்கவும். ஒரு உரையாடல் பெட்டி திரையில் தெரிகிறது. தேர்ந்தெடுக்க பல தேர்வுகள் உள்ளன. முன்னிருப்பை அப்படியே வைத்துக்கொண்டு OKவை சொடுக்குவோம். முழு ஆவணத்தை நேரடியாக அச்சடிக்க டூல்பாரில் பிரின்ட் ஃபைல் டைரக்ட்லி சின்னத்தின் மீது சொடுக்கவும். இதுவே விரைவு அச்சடித்தல். அச்சடித்தலில் அதிக கட்டுப்பாடு வேண்டுமானால் பிரின்ட்-க்கு போய் முன்னிருப்பு அமைப்புகளை திருத்த வேண்டும். மேனு பாரில் ஃபைல்-இல் சொடுக்கி பிரின்ட்-இல் சொடுக்கவும். பிரின்ட் உரையாடல் பெட்டி திரையில் தெரிகிறது. ஜெனரல் tab-இல் ஜெனரிக் பிரின்டர் என தேர்வு செய்வோம். ஆல் பேஜஸ் தேர்வு ஆவணத்தின் எல்லா பக்கங்களையும் அச்சடிக்க. சில தொடர் பக்கங்களை மட்டும் அச்சடிக்க பேஜஸ் தேர்வில் சொடுக்கி வரும் புலத்தில் பக்க எண் வீச்சை தரவும். உதாரணமாக 1-3 என இங்கு தரலாம். இது ஆவணத்தின் முதல் 3 பக்கங்களை மட்டுமே அச்சடிக்கும். ஆவணத்தின் பல பிரதிகளை அச்சடிக்க வேண்டுமானால் நம்பர் ஒஃப் காப்பீஸ் புலத்தில் எத்தனை என உள்ளிடுக. 2 என உள்ளிடுவோம். உரையாடல் பெட்டியில் ஆப்ஷன்ஸ் tab-ஐ சொடுக்குவோம். ஒரு தேர்வு பட்டியல் திரையில் தெரிகிறது. இதிலிருந்து ஆவணத்தை தேர்ந்தெடுத்து அச்சடிக்கலாம். பிரின்ட் இன் ரிவர்ஸ் பேஜ் ஆர்டர் என்று ஒரு செக் பாக்ஸ் தெரிகிறது. இந்த தேர்வு பெரிய ஆவணங்களை அச்சடிக்கையில் திரட்ட பயனாகிறது. அதன் எதிரில் உள்ள பெட்டியில் குறியிடுவோம். பிடிஎஃப் ஆவணத்தையும் அச்சடிக்கலாம். .odt ஆவணத்தை .pdf ஃபைலாக மாற்றுவது குறித்து ஏற்கனவே கண்டுள்ளோம். பிடிஎஃப் ஃபைலை ஏற்கனவே டெஸ்க்டாப்பில் சேமித்துள்ளதால் அதன் மீது இருமுறை சொடுக்கி திறக்கலாம். ஃபைல்-இல் சொடுக்கி பின் பிரின்ட்-இல் சொடுக்கலாம். முன்னிருப்பு அமைப்பை அப்படியே வைத்துக்கொண்டு பிரின்ட் பிரிவ்யூ-வில் சொடுக்குவோம். திரையில் அதன் முன்னோட்டத்தை காணலாம். அச்சடிக்க முன்னோட்ட பக்கத்தில் பிரின்ட் திஸ் டாக்குமென்ட் சின்னத்தில் சொடுக்குவோம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது ஆவணங்களை காண்பது, ஆவணங்களை அச்சடித்தல். முழுமையான பயிற்சி. திஸ் இஸ் லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் என ரைட்டரில் உரை எழுதவும். புல் ஸ்க்ரீன் தேர்வை பயன்படுத்தி முழு திரையில் ஆவணத்தை காண்க. ஜூம்-ஐ பயன்படுத்தி ஆப்டிமல் மற்றும் வேரியபிள் பாங்கில் ஆவணம் எப்படி தெரிகிறது என காணவும். வேரியபிள் மதிப்பை 50% என அமைத்து ஆவணத்தை காணவும். பேஜ் பிரிவ்யூ-ஐ காணவும். ஆவணத்தின் 2 பிரதிகளை பக்கத்தில் விளிம்புகளுடன் அச்சடிக்கவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருக்கமாக சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும்.
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையவழி தேர்வில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேற்கொண்டு விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.